சொந்த வீட்டு கனவு இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கனவோடு இருப்பவர்களுக்காகவே நம்ம பட்ஜெட் வீடு சேனலில் செலவு குறைவா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வீடு கட்டுவது எப்படி, பாதுகாப்பாக மற்றும் அழகாக வீடு கட்டுவது எப்படி என்றும் பல பயனுள்ள வீடியோக்களையும் புதிய புதிய வீடு பற்றிய வீடியோக்களையும் நம்ம பட்ஜெட் வீடு சேனலில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் சந்தேகங்கள் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்லாக் வீடு, அழகான எலிவேஷன், சிட் அவுட், ஃபவுண்டைன், ஷூ ரேக், ஓப்பன் கிச்சன், பார்ட்டிஷியன், textured design, steel window, steel door, concrete fall ceiling. இந்த வீடு தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் திருமறையூரில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட் ஏரியா 9.5 சென்ட். வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோர் 800 ஸ்கொயர் ஃபீட், மொத்தம் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவில் கட்டப்பட்டுள்ள 3 BHK வீடு. இன்டர்லாக் கல்லை வைத்து கட்டப்பட்டுள்ள அழகான பட்ஜெட் வீடு. இன்னும் பல சிறப்பம்சங்களை பார்ப்போம். வீட்டோட மெயின் டோர் ஸ்டீல் டபுள் டோர் போட்டிருக்காங்க. பார்க்க அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு. லிவிங் ரூமோட சைஸ் 16x14. லிவிங் ரூம்லையும் டைனிங் ஏரியாவிலையும் 5x4 அளவுள்ள 3 பெரிய ஸ்டீல் விண்டோ வச்சுருக்காங்க. விண்டோஸ் பெருசாக இருக்கிறதால வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்குது. எல்லா விண்டோஸ்லையும் கொசுவலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் விண்டோஸ் குறித்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. நம்ம பட்ஜெட் வீடு நேயர்களுக்கு வீடு கட்ட பயனுள்ள டிப்ஸ் வீடியோவினுடைய கடைசியில் சொல்லியிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட் அவுட்லேயும் லிவிங் ரூம்லேயும் 4x2 வெட்டிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமில் அழகான டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அது பக்கத்தில் பார்ட்டிஷியன் அழகாக வச்சுருக்காங்க. லிவிங் ரூமோட வலது பக்கம் ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட சைஸ் 10x10. பெட்ரூமில் பே விண்டோ வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பெட் போட்டு சின்ன பிள்ளைங்க அழகாக அதை பயன்படுத்திக்கிடலாம். பே விண்டோவில் கிளாஸில் ஸ்லைடிங் டோர் வச்சுருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் அதுக்கு முன்னால் வச்சுருக்காங்க. பே விண்டோ வழியாக கார்டனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
பெட்ரூம்லேயே ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக பிரிச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா பக்கத்துலேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமுக்கும் கிச்சனுக்கும் இடையில டைனிங் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலிருந்து ஓப்பன் கிச்சன் இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப் வடிவத்தில் அமைச்சு ஒரு பக்கம் டைனிங் ஏரியாவும் அடுத்த பக்கம் சிங்க்கும் வச்சுருக்காங்க. பேக் டோர் ஸ்டீல் டோரை போட்டிருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவின் வலது பக்கத்தில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 10. பெட்ரூம்லேயே ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாகவும் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே இடது பக்கத்தில் 10க்கு 10 அளவில் ஒரு ப்ரேயர் ரூம் வச்சுருக்காங்க. வீட்டோட மற்ற எல்லா ரூம்லையும் 2க்கு 2 அளவுள்ள வுட் ஃபினிஷ் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் சைஸ் 12க்கு 10. இங்கேயும் பே விண்டோ வச்சுருக்காங்க. பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமில் எல்லா சானிட்டரி வேரும் பேரிவேரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பால்கனி போகிற டோர். எல்லா டோருமே பாதுகாப்பான, கரையான் பிடிக்காத, மழைக்கு ஊதாத ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ஸ்டீல் டோர் குறித்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். பால்கனியில் அழகான பர்கோலா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒலிவ மரம் சிஎன்சி கட்டிங் அழகாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே அதுதான். காற்றோட்டமாக பால்கனியில் இருந்து டீ குடிக்க கிரானைட்டில் டீ டேபிள் அமைச்சிருக்கிறது இந்த வீட்டினுடைய சிறப்பு. மொட்டை மாடியில் 5000 லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய காங்கிரீட் டேங்க் கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறவங்களுக்கான டிப்ஸ். வீடு கட்டுவது நமது கனவு, நம்முடைய பல நாள் உழைப்பினுடைய பயன். அதனால் வீடு கட்டும்போது நல்லா திட்டமிட்டு, யாரிடமும் ஏமாறாமல், வீண் செலவு செய்யாமல், பாதுகாப்பாக தரமான வீடாக கட்டுங்க. இந்த வீடை கட்டின பில்டரோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து தேவையுள்ளவங்க உங்கள் வீடு கட்ட அவங்கள பயன்படுத்திக்கோங்க. மற்றும் ஒரு புது வீட்டில் சந்திப்போம்.